ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் சில மாங்காய் பார்த்தோமா, இது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இந்த மரத்தில் நிப்பாட்டணும் பாருங்கள். அந்த மரத்தில் மேலே எவ்வளோ கிடக்குன்னு அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி மரம், அது இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது. ஸோ அது குட்டி குட்டி மாங்காய் தான் வருது. நெக்ஸ்ட்டு இது எங்கள் வீட்டுக்காரங்க வச்ச மரம். இது ஒன்று மட்டும் வீட்டுக்காரவங்க சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போதே வச்ச மரம். அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. இப்போ மரம் ஃபுல்லாக காய்ச்சி கிடக்கல. இந்த மரத்தில் உள்ள பாதி பழத்தை நான் தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு. மற்ற மரம்லாம் நமக்கு கிடைக்காது, அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால படிக்கலை. இது கிட்ட இப்போ கிடந்தனால மரத்துலேயே பழுக்க பிடுங்கி சாப்பிட்டுட்டோம். ஏன்னா இந்த மரத்தை மட்டும் கிளி விட்டு வச்சிருச்சு, மற்ற எல்லா மரத்தையும் அடித்து சாப்பிட்டாங்க. இது மட்டும் எனக்கு செம்ம டேஸ்ட்டு. இந்த வாட்டி நல்லா மாம்பழம் சாப்பிட்டுட்டேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் ஒவ்வொரு மாங்காயிலையும் ஆயிரக்கணக்கான எறும்பு மரத்தில் ஏறி மும்மாடியோ தெரியாமல் ஏறிட்டேன். அது இறங்குறதுக்குள்ள அப்படி கொத்தாக கிடக்கு பாருங்கள். அதுக்கு மேலே அந்த முசுறு. ஆனால் பழுத்துச்சுன்னா பழம் வேறு லெவல் டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு சேல்ஸுக்கு கொண்டு போயிட்டோம், கொஞ்சோண்டு அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டோம். மிச்சத்தை நான் ஒரு ஆளே சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. இந்த மாம்பழம் சாப்பிட்டா லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு மரத்தில் உள்ள பாதி மாங்காயை நான் தான் சாப்பிட்ருக்கேன்னா அப்போ பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மரம் ஃபுல்லாகவே கொத்தாக கிடந்துச்சு. இந்த டைம் நல்ல மகசூல் மாமரத்தில் எல்லா மரத்துலையுமே. பட் ஒவ்வொரு மாங்காயில் பூச்சி, இப்போ பார்த்து தான் சாப்பிடணும். பாருங்கள் என்ன அழகாக கிடக்காங்கன்னு. அவ்வளோதான் மக்களே, இதுதான் நம்ம வீட்டில் இருக்க மாங்காய் வெரைட்டிஸ். பாருங்கள் எல்லா மரமுமே சும்மா தகன்னு காய்ச்சி கிடக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.